அது ராமாபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம். ஒரு காலத்துல பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்த அந்த கிராமம் இப்போ வறட்சியில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. 3 வருஷமா அந்த ஊர்ல மழை பெய்யல. அதனால ஊஜனங்களோட முகத்துல கவலையை தவிர வேற எதுவுமே இல்ல. ஒரு படி அரிசிய உயிருக்கும் மேலா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் பாதுகாத்துக்கிட்டு இருந்தாங்க. பசி ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு சுயநலமா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஊரு தான் உதாகரணம். ஒரு நாள் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ரங்கையா ராமையா 2 பேர் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. என்னடா ரங்கையா இது, இந்த வருஷமாவது நம்ம ஊர்ல மழை பெய்யணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா வெயில் கொளுத்துறத பார்த்தா நிச்சயமா இந்த வருஷமும் மழை பெய்யாதுன்னு தாண்டா தோணுது. ஆமா ராமையா, வயலெல்லாம் கூட காஞ்சு போய் விரிசல் விட்டுருச்சு. ஆடு மாடுங்களுக்கு சாப்பாடு இல்ல, மனுஷங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல, இருக்கிற எல்லாமே தீந்து போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு வாழ்க்கைய பத்தி நினைச்சாலே பயமா இருக்கு. அப்ப ராமையா ரங்கையா கிட்ட ரகசியமா, ஆமா, பக்கத்து ஊர்ல இருந்து ஏதோ அரிசி மூட்டைய வாங்குனீங்களாமே, உண்மைதானா? அதை கேட்ட ரங்கையா ஆச்சரியமா சுத்திலும் பார்த்து, அட சத்தமா பேசாத ராமையா, செவருக்கும் காதருக்கும் பசியோட இருக்கிற ஜனங்க வீட்டுக்குள்ள புகுந்து இருக்கிற எல்லா அரிசியும் தூக்கிக்கிட்டு போயிடுவாங்க. நான் மட்டுமா? உங்க வீட்டுல கூட தான் இன்னும் அரிசி பருப்பெல்லாம் இருக்காமே. அட அது ஊஜனங்க நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம். ஆனா என்கிட்ட என்ன இருக்கு, நானே பட்னியா தான் இருக்கேன். அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி தான் போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பயம் அவங்கள உண்மைய சொல்ல விடவே இல்ல. அப்பதான் ஊரோட எல்லையில இருந்து ஒரு வயசானவர் ஊருக்குள்ள மெதுவா வந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருந்துச்சு. தோல்ல ஒரு பைய தான் இருந்துச்சு. நடக்க முடியாம ரொம்பவும் சோர்வா அடிமேல அடி வச்சு நடந்து வந்தாரு. புதுசா ஒருத்தர் ஊருக்குள்ள வர்றத பார்த்து அந்த ஊஜனங்க எல்லாரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா அந்த சோமையா, அட யார் இது, புது ஆள் மாதிரி இருக்கு, இந்த ஊருக்கு எதுக்காக வந்திருக்காரு? யாரா இருந்தா என்ன, தெரியாம தான் ஊருக்குள்ள வராருன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் வாங்க என்ன ஏதுன்னுலாம் கேட்டுறாதீங்க. அப்புறம் பசிக்குது சாப்பாடு போடுங்கன்னு சொன்னா நாம என்ன பண்றது, நமக்கே குடிக்க கஞ்சி இல்லைங்க. ஆமா ஆமா, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஆனா அந்த வயசானவர் நேரா அவங்க பக்கத்துல தான் வந்து நின்னாரு. பாவம் அவரு பார்க்க ரொம்ப சோர்வா இருந்தாரு. அவரு ரொம்பவும் கவலையா, ஐயா தொண்டை வத்தி போச்சு, கொஞ்சம் குடிக்க தண்ணி இருந்தா கொடுங்க, சாப்பிட ஏதாவது சாப்பாடு இருந்தா கொடுங்க. அப்ப ராமையா கோவமா, எங்களுக்கு எங்க குடிக்க தண்ணி இல்ல, சாப்பிட சாப்பாடு இல்ல, நாங்க எங்க இருந்து குடுக்கறது, போப்போ. ஐயா கொஞ்சம் வடிச்ச தண்ணி இருந்தாலாவது கொடுங்க, 2 நாளா எதுவுமே சாப்பிடலங்க. இங்க பாருங்கய்யா, எங்களுக்கே சமைச்சு சாப்பிட எதுவுமே இல்ல, இதுல உங்களுக்கு என்னத்தை நாங்க கொடுக்கறது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. அந்த வயசானவர் எதுவும் பண்ண முடியாம அமைதியா இருந்தாரு. அவரு கண்ணுல கோவம் இல்ல, சோர்வு மட்டும்தான் இருந்துச்சு. அவரு மெதுவா அங்கிருந்து முன்னாடி போனாரு. ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டி சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லார்கிட்ட இருந்து வந்த பதில் ஒன்னே ஒண்ணுதான், இங்க எங்களுக்கே சாப்பிட எதுவும் இல்ல, உனக்கு என்னத்த கொடுக்கங்கிறது. உண்மையிலேயே அவங்க வீட்டுல சாப்பாடும் இருக்கு, தண்ணியும் இருக்கு, மோரும் இருக்கு. ஆனா பயம், அந்த பயமும் சுயநலமும் தான் கதவை திறக்க விடல. கடைசியில அந்த பெரியவர் வேற வழி இல்லாம ஊர் எல்லையில இருக்கிற ஒரு சின்ன குடிசை கிட்ட போனாங்க. அந்த குடிசையில இருக்கிறது கௌரி பாட்டி. அவங்க அந்த ஊரோட அன்னபூர்ணா தேவி. வரவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அதை வாங்கிப்பாங்க. ஆனா வறட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க நிலைமையும் சுத்தமா மாறி போச்சு. கௌரி பாட்டி திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில இருக்கிற கல்ல பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பக்கமா வந்த அந்த பெரியவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்ப கௌரி பாட்டி அவரை பார்த்து, ஐயோ யார் அது, வயசானவரு, என்னாச்சு அப்படின்னு உடனே உள்ள போய் தண்ணியை கொண்டு வந்து அவருடைய முகத்துல தெளிச்சாங்க. உடனே அவரு கண் திறந்து பார்த்தாரு. அம்மா பசிக்குது, சாப்பாடு. அதை கேட்டு பாவம் கௌரி பாட்டியோட முகமே வாடி போச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்தது ஒரே ஒரு கைப்பிடி அரிசி மட்டும்தான். அந்த அரிசியை வச்சுதான் ஒருவேளை அவங்க சாப்பிடலான்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா கண்ணெதிர்க்க பசியில துடிக்கிற அந்த மனுஷனை பார்த்து அந்த பாட்டிக்கு மனசு கேட்கல. அப்ப பாட்டி பாசமா, எழுந்துறீங்க, வந்து இப்படி திண்ணையில உட்காருங்க, கவலைப்படாதீங்க, இருக்கிறத வச்சு ஏதாவது சமைச்சு கொடுக்குறேன். ஆமா, ஊர்ல எல்லார்கிட்டயும் கேட்டேன், எல்லாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட மட்டும் இருக்குமாமா, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கலம்மா. அப்ப பாட்டி சிரிச்சுக்கிட்டே, வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க கடவுளுக்கு சமம்னு பெத்தவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுள் வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு போடாம அனுப்பிடுவோமா? நீங்க கவலைப்படாதீங்க, இருக்கிறது என்னவோ அதை சமைச்சு உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறேன், நிம்மதியா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க. கௌரி பாட்டி எழுந்திருச்சு சமையலறைக்குள்ள போனாங்க. அவங்களுக்காக எடுத்து வச்சிருந்த
ஒரே ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு சாதம் வடிச்சாங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற ஒரு கத்திரிக்காயை சுட்டு அத தொக்கு மாதிரி தயார் பண்ணாங்க. அந்த மனம் வீட்டை விட்டு வெளியில வந்துச்சு. அப்பதான் அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த ரங்கையா ராமையாவுக்கு அந்த வாசம் வந்துச்சு. என்ன இது, கௌரி பாட்டியோட வீட்டுல இருந்து நல்ல மனம் வருது. அவங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு சமைச்சிருக்காங்க போல. எனக்கு தெரிஞ்ச அந்த பிச்சைக்காரன் அங்கதான் போய் உக்காந்துக்கிட்டு இருப்பான். இருக்கிற கொஞ்சோண்டு கூட அவனுக்கு கொடுத்துருவாங்க அந்த பாட்டி. பாவம் அப்பாவி அவங்க. கௌரி பாட்டி ஒரு வாழையிலேயே போட்டு அதுல அவங்க சமைச்ச சாப்பாடு கத்திரிக்காய் தொக்க போட்டு கொடுத்தாங்க. சாப்பிடுங்க, நல்லா சூடா இருக்கு, சீக்கிரம் சாப்பிடுங்க. அந்த பெரிய ஒரு பசியோட இருந்தாலும் அத வேக வேகமா சாப்பிடல. ஒரே ஒரு வாய் எடுத்து வாயில வச்சாரு. அம்மா, இது அமிர்த மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல இப்படி ஒரு சாப்பாடு கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த புண்ணியம் உனக்குதாம்மா. அப்பதான் ராமையா சத்தமா கத்தனா. அம்மா, உனக்கு அறிவு இருக்கா? இருக்கிற ஒரே ஒரு கைப்பிடி அரிசியையும் அவருக்காக சமைச்சு கொடுத்துட்டியே. நாளைக்கு சாப்பிடாம இருந்தா யார் பொறுப்பேத்துக்கிறது? ஆமா பாட்டி, நாங்க புத்திசாலிங்கன்றதுனால எங்களுக்கு இருக்கிறத நாங்க பத்திரமா எடுத்து வச்சுக்கோம். நீ அப்பாவியா இருக்க, அதனாலதான் வரவங்க போறவங்களுக்கு இருக்கிறத சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. கௌரி பாட்டி பரிமாறத விட்டுட்டு மெதுவா எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. இங்க பாருப்பா ராமையா, ரங்கையா, நான் என்கிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சமைச்சு நான் சாப்பிடாம அந்த பெரியவருக்கு கொடுக்கறேன்னா அது சும்மா இல்லை. எனக்கு பசிக்குதுதான். நாளைக்கு பட்னியா இருப்போன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா கண்ணெதிர்க்க பசியில ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னா அவருக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்காம அந்த அரிசியை நான் எடுத்து வச்சேனா என்னை விட கேவலமானவங்க யார் இருப்பாங்க? அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் அமைதியானாங்க. ஆனா ராமையா மட்டும் அடங்கவே இல்லை. இதெல்லாம் சும்மா கதை. பசி எடுத்தாதானே தெரியும் அந்த சாப்பாட்டோட அருமை. அப்ப அந்த பெரியவர் வெளியில வந்தாரு. அவருடைய கண்ணுல ஏதோ ஒரு விதமான வெளிச்சம் தெரிஞ்சுது. உண்மைதாப்பா, பசிங்கிறது கொடுமையான விஷயம்தான். ஆனா அதையும் தாண்டி ஒரு கொடுமையான விஷயம் இருக்கு தெரியுமா? என்னது? பயம். இன்னைக்கு இருக்கிறத கொடுத்துட்டா நாளைக்கு ஒருவேளை இல்லாம போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டுல எல்லாத்தையும் பதுக்கி வைக்கிறீங்களே, அது நியாயம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஏன் பெரியவரே, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சதை நாங்க எடுத்து வச்சுக்கிறோம், தப்பா? தப்பு இல்லப்பா. ஆனா உங்களை மாதிரியே யோசிச்ச ஒருத்தனை எனக்கு நல்லாவே தெரியும். ஊரெல்லாம் வறட்சியில இருக்கும்போது அவன்கிட்ட மட்டும் அரிசி இருந்துச்சு. அந்த அரிசியை சமைச்சு சாப்பிட்டா வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்னு அதை அவனும் சமைச்சு சாப்பிடாம யாருக்கும் கொடுக்காம பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டான். வறட்சியெல்லாம் சரியானதுக்கு அப்புறமா அந்த அரிசியை தைரியமா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா அது ஒரே புழு பூச்சியோட இருந்து வீணாவே போயிடுச்சு. இப்போ அவனும் அதை சாப்பிடல, இனிமே அதை சாப்பிடவும் முடியாது, மற்றவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. அவனுடைய சுயநலமே கடைசியில் அவன் சாக காரணமா இருந்துச்சு. அதை கேட்டு அங்கிருந்தவங்க எல்லாரும் அமைதியா நின்னு அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, இந்த பாட்டிக்கு நாளைக்கு சமைக்க வீட்டுல அரிசி இல்ல. இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை வச்சு எனக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதனாலதான் அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. நீங்க எல்லாரும் வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசியை ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. யாருக்கு கொடுக்க மனசும் வரல. நிச்சயமா நீங்க ஒளிச்சு வைக்கிற அரிசி உங்களுக்கு பயன்பட போறது இல்ல. அதை நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்பதான் தெளிவாவீங்க. அந்த பெரியவர் சொன்னதை எல்லாம் பக்கத்துல இருந்து ராமு அப்படிங்கிற பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அப்ப ராமு பக்கத்துல வந்து, ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். எங்க வீட்டுலயும் அரிசி இருக்கு. தினமும் ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம சமைச்சு சாப்பிட்டு எங்க பசிய போக்கிக்கிறோம். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு அந்த நிமிஷம் எனக்கு தோணுதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ராமு அவங்க வீட்டுக்கு ஓடினான். வீட்டுல இருந்து கொஞ்சம் கெவரு கொண்டு வந்து பாட்டி கிட்ட கொடுத்து, பாட்டி, இதுல கொஞ்சம் கெவரு இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்காகவும் சமைச்சு கொடுக்குறீங்களா? இது நான் எல்லாருக்காகவும் கொடுக்குற பங்கு. அப்படி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுல ஒளிச்சு வச்ச கொஞ்சோண்டு அரிசி பருப்பு எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல கௌரி பாட்டியோட வீட்டு வாசல்ல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து சேர்ந்துச்சு. யாருக்கிட்டயும் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஊருக்கே தேவையான அளவுக்கு பொருள் அங்க இருந்துச்சு. ரங்கையா ராமையா மட்டும் இன்னும் அப்படியே தான் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒளிச்சு வச்சிருக்கிற எதுவும் அவங்களுக்கு பயன்படாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ரங்கையா, நாம தோத்து போயிட்டோம். அந்த பெரியவர் நம்ம மனச மாத்திட்டாரு. நாம ராட்சசங்களா இருக்கக்கூடாது. வா, போய் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ரங்கையா ராமையா 2 பேரும் அவங்க வீட்டுல இருந்து அரிசியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஒரே குடும்பமா மாறினாங்க. சாப்பிட வந்த அந்த பெரியவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு கையையும் கழுவுனாரு. நீங்க இந்த ஊருக்கு வந்ததுனாலதான்
இப்போ நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோங்க ஐயா. அதுக்கு அவரு சிரிச்சுக்கிட்டே, ஆமா, இப்போ இவங்க எல்லாரும் மாறினதுக்கு காரணம் நான் இல்லம்மா, நீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு கைப்பிடி அரிசியை சமைச்சு எனக்காக போட்டீங்க பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு விளக்கு எரிஞ்சாதான் மற்ற விளக்குங்களையும் எரிய வைக்க முடியும். அத நீங்க தான் நிரூபிச்சிருக்கீங்கம்மா. ரொம்ப நாளுக்கு அப்புறமா அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு விருந்து சாப்பாடே சாப்பிட்டாங்க. அந்த விருந்து சாப்பாடு சாப்பிட்டதுல அவங்களுக்கு மனசும் நிறைஞ்சது, வயிறும் நல்லபடியாவே நிறைஞ்சது. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு அதிசயமா ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறிச்சு. சில்லுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. திடீர்னு மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. 3 வருஷத்தோட வறட்சிய அந்த மழை போக்கிடுச்சு. அங்க பூமியும் ஈரமாச்சு, மனுஷங்களோட மனசும் ஈரமாச்சு. அவங்க எல்லாருமே அந்த வயசானவர் எங்க அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எவ்வளவு தேடினாலும் அவரு மட்டும் கிடைக்கவே இல்லை. அவரு சாதாரண மனுஷன் இல்ல, நிச்சயமா அந்த கடவுள் நமக்கு பாடத்தை கத்து கொடுக்கதான் இந்த பூமிக்கு வந்திருக்காரு. அவரு உண்மையிலேயே கடவுள் தான். கௌரி பாட்டி மட்டும் ஆகாயத்தை பார்த்து மனசார கும்பிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், பகிர்ந்து கொடுக்க கொடுக்க அதிகமாகிறது பாசம் மட்டும்தான். அன்புதான் இப்ப அவங்க எல்லாரையும் ஒற்றுமையா சேர்த்திருக்குன்னு தெரியும். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, ஒரு மனுஷன் போதும்னு சொல்றது வயிறு நெறிஞ்சா மட்டும்தான், அந்த சாப்பாட மட்டும்தான். வேற எதையுமே போதும்னு சொல்லவே மாட்டான். அந்த சாப்பாடு இல்லாம பசியால தவிக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடு போடாம நம்ம வீட்டுல மூட்டை மூட்டையா அரிசி பருப்பு வச்சுக்கிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமா இருக்கலாம். அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல விஸ்வநாதம் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன்கிட்ட சொத்து பத்து எல்லாம் அதிகமா இருந்துச்சு. அவனுக்கும் அவனோட மனைவியான கௌரிக்கும் குழந்தைங்க இல்ல. விஸ்வநாதன் எப்பவுமே தன்னை தானே பெரிய புத்திசாலி, தன் பொண்டாட்டிக்கு உலகத்தோட அறிவு சுத்தமா இல்ல, எல்லாமே இந்த வீட்டுல நான் தான் அப்படின்னு சொல்லி பந்தாவா சுத்திக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் காலையில விஸ்வநாதன் திண்ணையில நாற்காலியில உக்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்துல கௌரி மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறிய வாங்கிட்டு வந்தான். அவளுடைய முகத்துல சோர்வு தெரிஞ்சாலும் புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணுன்ற ஆர்வமும் இருந்துச்சு. என்ன கௌரி, மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர உனக்கு இவ்வளோ நேரமா? முதல்லயே வெளியே வெயில் அப்படி இருக்குது. ஆமா, இவ்வளோ நேரமாச்சே, அப்படி என்ன வாங்கிட்டு வந்த? ஏங்க, கத்திரிக்காய் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. கத்திரிக்காய் வெங்காயம் வாங்கிட்டு வந்தேங்க. பேரமாடி இன்னைக்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன். அதை கேட்டு அவன் ரொம்ப கிண்டலா, அது பேரமாடி இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கியா? உனக்கு பேரமாடெல்லாம் தெரியுமா? சரி, எவ்வளோ கிலோ? எங்க கத்திரிக்காய் கிலோ 2 ரூபான்னு சொன்னாங்க. நான் பேரமாடி 1 ரூபாக்கு வாங்கிட்டு வந்தேன். அதை கேட்டு அவன் ரொம்ப கோவமா, ஐயோ பைத்தியக்காரி, 2 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கியா? நேத்தே விஸ்வநாதம் பக்கத்து வீதியில 1 கிலோ கத்திரிக்காய் 1 ரூபான்னு வித்துக்கிட்டு இருந்தான். இதனால இன்னைக்கு நீ வாங்கி 1 ரூபா நஷ்டத்தை இழந்துட்டு வந்திருக்க. 1 ரூபாய் யாரு கொடுப்பா சொல்லி? இப்போ கௌரி ரொம்ப கவலையா, என்னவோங்க, அந்த விஸ்வநாதம் வித்த கத்திரிக்காய் கெட்டு போயிருக்கு. ஆனா இந்த கத்திரிக்காய் நல்லா இருக்குங்க. அப்படி நல்லா இல்லாத கத்திரிக்காவை வித்தா நல்லா இல்லாத தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கிறத மட்டும் வீட்டுக்கு பொறுக்கி பார்த்து எடுத்துட்டு வரணும். ஆனா நீ ஒரு பைத்தியக்காரி. யாரோ 2 ரூபாக்கு கொடுத்தாங்க, பேரம் பேசி 1 ரூபாக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன். அந்த கடவுள் எனக்கு குழந்தைங்களை கொடுக்கல, ஆனா புத்தி இல்லாத பொண்டாட்டிய கொடுத்துட்டு இருக்காரு. ஏங்க என்ன பார்த்து அப்படியெல்லாம் சொல்றீங்க? நான் படிக்காம இருக்கலாம், ஆனா புத்தி இல்லாதவ கிடையாது. காய்கறி வாங்க கூட தெரியாதா? பாரு கௌரி, நான் எதுக்கு உங்கள்கிட்ட இப்படி சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, நான் செத்து போயிட்டா இந்த ஊரு ஜனங்க பணத்துக்காக ஆசைப்பட்டு உன்னை ஏமாத்தி இந்த சொத்து முழுக்க எழுதி வாங்கிடுவாங்க. சரி, உள்ள போய் எனக்கு காஃபி கொண்டு வா. கௌரி கண்ணுல கண்ணீரோட வீட்டுக்குள்ள போயிட்டா. விஸ்வநாதன் தன்னை தானே புத்திசாலியா நினைச்சுக்கிட்டதுனால கௌரியோட கண்ணுல இருந்து வந்த கண்ணீரை வச்சு அவனுக்கு எந்த கஷ்டமும் வரல. இப்படியே சில நாட்களும் போச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா அந்த ஊருக்கு ஒரு சாமியார் வந்தாரு. அவருக்கு நிறைய மகிமைகள் இருக்கு, அவரு மண்ணை கூட பொண்ணா மாத்துவாரு அப்படின்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு விஸ்வநாதனும் ஆசையா அந்த சாமியார பாக்குறதுக்காக போனான். அப்ப அந்த சாமியார் கண்ணை மூடிக்கிட்டே ரொம்பவும் கம்பீரமா, வா விஸ்வநாதா வா, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு, ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. விஸ்வநாதன் ரொம்ப ஆச்சரியமா, சுவாமிஜி, என்னோட பேரு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்களுக்குள்ள பெரிய மகிமை இருக்கு, என் பேரு கூட தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இங்க பாருப்பா,
நீ யாருன்னு எனக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு பசங்க இல்ல, இருந்தாலும் உனக்கு சொத்தெல்லாம் அதிகமா வேணும்னு நீ யோசிக்கிற. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆமா சுவாமிஜி, ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு பணம் வேணும். தயவு செஞ்சு எனக்கு பணத்தை கொடுங்க. சரிப்பா, அப்படியே ஆகட்டும். ததாஸ்து. என்கிட்ட ஒரு மகா தனலட்சுமி யந்திரம் இருக்கு. அந்த யந்திரத்தை வீட்டுக்கு கொண்டு போனா இரும்பு கூட தங்கமா மாறிடும். அந்த மாதிரி யந்திரத்தை அந்த கடவுள் எனக்கு வரனா கொடுத்திருக்காரு. விஸ்வநாதன் ரொம்ப ஆச்சரியமா, சுவாமிஜி, அப்படியா? அப்பனா அந்த யந்திரத்தை எனக்காக கொடுக்குறீங்களா? அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. இங்க பாருப்பா, நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு அந்த யந்திரத்தை உனக்கு விற்கல. இருந்தாலும் அந்த யந்திரம் செய்ய நிறைய மூலிகைங்கள்லாம் தேவைப்பட்டது. அந்த செலவுக்காவது 10,000 ரூபாய் பணம் தேவைப்படும். அந்த காலத்துல அது ரொம்ப அதிகமான பணம் தான். 10,000 ரூபாவா? என்ன சுவாமி சொல்றீங்க? சரி, பரவாயில்ல சுவாமி, இரும்பே தங்கமா மாறுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த காசு கொடுக்கறதுல தப்பில்ல. இங்க பாருப்பா, நான் சொல்ற விஷயத்த நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த விஷயம் எந்த காரணத்து கொண்டும் வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களோட பார்வை இது மேல விழுந்தாலே இதோட சக்தியெல்லாம் இழந்துரும். விஸ்வநாதன் சந்தோஷமா வீட்டுக்கு போனான். வீட்டுல இருக்கிற பணத்தை எடுக்கிறதுக்காக அவன் நேரா பீரோ கிட்ட போனா, அந்த பீரோ சாவி அவனுடைய பொண்டாட்டி கௌரி கிட்ட இருந்துச்சு. அதனால நேரா கிச்சனுக்கு போனா. அங்க கௌரி சமைச்சுக்கிட்டு இருந்தா. கௌரி, கௌரி, அந்த பீர்வாவோட சாவி கூட எனக்கு பணம் வேணும். அத கேட்டு கௌரி, பணம் வேணுமா? ஏங்க அந்த பணத்தை கேக்குறீங்க? இப்பதானங்க விவசாயம் பண்ணி அதுக்கெல்லாம் காசு எடுத்துக்கிட்டு மிச்ச காசை எடுத்து வச்சிங்க. இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். புதுசா ஒரு வியாபாரம் வருது, அதை ஆரம்பிக்கதான் எனக்கு பணம் தேவை. ஐயோ, என்னங்க வியாபாரத்தை ஆரம்பிக்க போறீங்களா? நீங்க எப்பவுமே யாரையும் நம்பி காசை போட மாட்டீங்களே. அந்த காசை நம்ம வயசான காலத்துக்கு அப்படின்னு சேர்த்து வச்சிங்களே. நம்ம வயசான காலத்துக்கு எனக்கு பணத்தை எப்படி எடுத்து வைக்கணும்னு நல்லா தெரியும். நான் இப்போ இந்த காசை கொண்டு போய் சுவாமிஜிக்கு கொடுத்தா அவரு இரும்ப தங்காக்குற யந்திரத்தை எனக்கு கொடுப்பாரு. கௌரி அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியமா, இங்க இரும்பு தங்கமா மாறுமா? உண்மையாங்க? ஆமா, சுவாமிஜி உண்மைதான் சொல்றாரு. என்னோட பேரு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவருக்கு ரொம்ப மகிமை இருக்கு. ஏங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டா? என்ன அந்த சந்தேகம்? உனக்கு சந்தேகம் கூட வருமா? சரி, என்னது கேளு ஒரு தடவை. ஏங்க, அந்த சுவாமிஜி சொன்னார் இல்ல, இரும்ப கூட தங்கமா ஆக்குற சக்தி அவருக்குள்ள இருக்கு அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கிற இரும்ப வச்சு தங்கமா மாத்தி அதை வித்து அவரே பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் இல்லங்க? எதுக்காகங்க நம்ம மாதிரி ஏழைங்க கிட்ட வந்து இந்த மாதிரி காசு கேட்டு அவரு பொழைக்கணும்? விஸ்வநாதன் ஒரு நொடி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். கௌரி கேட்டதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவனுடைய பேராசை கௌரி சொன்னத கேட்க விரும்பல. சி, உனக்கு புத்தியே இல்ல. அவரு சுவாமிஜிடி. ஏழைங்களோட நலனுக்காக இந்த மாதிரி சுவாமிஜிங்க எல்லாம் ஒரு தெய்வ ரூபத்தை எடுத்திருக்காங்க. ஜனங்க நல்லா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு வந்திருக்காங்க. எங்க வேண்டாங்க, எனக்கு ஏனோ ரொம்ப பயமா இருக்குங்க. யாரையும் நம்பி நீங்க காசு கொடுத்து ஏமாறது எனக்கு பிடிக்கல. வேண்டாங்க, என் பேச்ச கேளுங்க. இந்த வீட்டோட முதலாளினா யாருக்கு எப்போ எங்க பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உன்னோட வேலை சமையல் செய்யறது. மரியாதைக்கு சமையல் செஞ்சுக்கிட்டு விழுந்துகட. விஸ்வநாதன் பீரோவை திறந்து அதுக்குள்ள இருக்கிற 10,000 ரூபாய் கட்ட வெளியில எடுத்தான். அதை பார்த்து கௌரி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அவளுக்கு ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு தோணுச்சு. ஆனா புருஷனை எதிர்த்து பேசுற தைரியம் அவளுக்கு இல்ல. அன்னைக்கு மதிய நேரம் விஸ்வநாதன் அந்த சாமியார சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர சொல்லி சொன்னான். வந்ததுக்கு அப்புறமா பணம் கொடுத்த அந்த எந்திரத்தை வாங்குறதா நினைச்சுக்கிட்டான். சாமியாரும் விஸ்வநாதன் கூட வீட்டுக்கு வந்தான். கௌரி விருப்பமே இல்லாம சமைச்சு அந்த சாமியாருக்கு சாப்பாட பரிமாறினான். ராஜு, உன் பொண்டாட்டியோட கை ருசி நல்லா இருக்கு. அவ அன்னபூர்ணி. ஐயா, அவ நல்லா சமைப்பாங்க ஐயா. ஆனா அவளுக்கு அவ்வளவா புத்தி இல்ல. பரவாயில்ல, ஏமாந்திருக்கிற குணம்தான் பொம்பளையோட அழகே. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவனுடைய பையில இருந்து ஒரு பொருளை எடுத்து, இந்த ராஜு, இதுதான் அந்த மகிமை இருக்கிற தனலட்சுமி யந்திரம். அத பார்த்ததுமே அவன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அம்மிஜி, இந்த யந்திரம் தங்க மாதிரி பளபளன்னு ஜொலிக்குது. இங்க பாருப்பா, தங்கத்தை விட இது மதிப்பு அதிகமானது. அப்படித்தான் ஜொலிக்கும். விஸ்வநாதன் அந்த 10,000 ரூபாவை சாமியார் கையில கொடுக்க போனப்போ, சுவாமி, ஒரு நிமிஷம் சுவாமி. அதை கேட்ட அந்த சாமியார், என்னம்மா? சுவாமிஜி, நீங்க சொன்ன மாதிரி இந்த யந்திரம் பளபளன்னு ஜொலிக்குது. இது மேல ஏதோ எண்ணெய் பசை இருக்கே அப்படின்னு சொல்லி, சுவாமி,
நீங்க எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த யந்திரத்துக்கும் ரொம்ப தூளெல்லாம் பிடிச்சிருக்கும். இதை நான் சுடுதண்ணியில போட்டு எலுமிச்சம்பழம் எல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுக்கிறேன். அப்போ இதோட திருஷ்டி களைஞ்சிரும். விஸ்வநாதன் கோவமா, என்னடி உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? தண்ணி போட்டு கழுவுனா இதோட மகிமையை இழக்க வேண்டியதுதான். அப்போ அந்த சாமியார், ஆமாமா, உன் புருஷன் சொல்ற மாதிரி இதை தண்ணியால கழுவுனா இதோட மகிமையை இழந்துரும். சுவாமிஜி, அப்படியெல்லாம் இல்ல. பொம்பளைங்க தொட்ட உடனே இதோட மகிமையை இது இழந்துரும் அப்படின்னா நீங்களும் இப்பதானே சாப்பிட்டீங்க. அதே எச்ச கையில தானே இந்த யந்திரத்தை தொட்டீங்க. அப்போ இந்த யந்திரம் அதோட சக்தி இழந்திருக்காதா? நீங்களே சொல்லுங்க சுவாமி. நாங்க தொடுறதுல தப்பில்ல. கௌரி அவர் சொன்னது கேட்காம அவர் கையில இருக்கிற அந்த பொருளை உடனே வாங்கிக்கிட்டா. 2 பேரும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அவ சமையல் அறைக்குள்ள போனா. ஏ கௌரி, நில்லுடி. என்னடி பண்ண போறேன்? சுவாமி நில்லுங்க சுவாமி, நான் இப்ப உள்ள போய் வந்துடுறேன். விஸ்வநாதன் சமையல் அறைக்குள்ள போனா. பின்னாடியே சாமியாரும் பதட்டமா போனாரு. சமையல் அறையில ஏற்கனவே கௌரி ஒரு பாத்திரத்துல சுடுதண்ணி, கொஞ்சம் எலுமிச்சப்பழம், கொஞ்சம் புளிய போட்டு சோப்பு போட்டு வச்சிருந்தா. அந்த பொருளை கொண்டு வந்து அந்த தண்ணியில போட்டு அவ கழுவ ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்துல விஸ்வநாதன் அங்க வந்தான். அப்போ கௌரி அந்த பொருளை காட்டி, ஏங்க வாங்க, இங்க பாருங்க, இந்த யந்திரம் எப்படி கருப்பாயிடுச்சுன்னு. அவனுக்கு எதுவுமே புரியல. என்னடி, யந்திரம் உடைஞ்சு போச்சா? ஏங்க, இந்த யந்திரத்தை கழுவுனா இதோட சக்தி 2 மடங்கு அதிகமாகும் அப்படின்னு தான். இது வேற பளபளான்னு இருந்துச்சா, கொஞ்சம் நல்லா தேய்க்கலான்னு தேய்ச்சங்க. உடனே இது இரும்பு மாதிரி கருப்பாயிடுச்சு. இதை நான் தொட்டதுனாலதான் இதோட சக்தி எல்லாம் இழந்துருச்சாங்க. விஸ்வநாதன் அந்த பொருளை உத்து பார்த்தான். அது துருப்பிடிச்சு போயிருக்கிற ஒரு இரும்பு பொருள் தான். அதுக்கு மேல தங்க சாயல் பூசி இருந்துச்சு. சுடுதண்ணியில அந்த பொருளை போட்ட உடனே அந்த தங்க சாயல் எல்லாம் போய் அந்த தண்ணி மஞ்சள் நிறத்துக்கு மாறி இருந்துச்சு. அத பார்த்து அவன் ஆச்சரியமா, என்னடி தங்க மாதிரி இருந்தது இப்போ இரும்பா மாறி போச்சு? என்னவோ எனக்கு தெரியலங்க. இது நல்லா இன்னும் பளபளன்னு ஜொலிக்கிட்டோம் அப்படின்னு தான் நல்லா தேய்ச்சி கழுவுனுங்க. கௌரி சாமியார பார்த்து, சுவாமி, மறுபடியும் இது தங்க கலர்ல கொண்டு வாங்க, இல்லனா என் புருஷன் என்ன அடிச்சே கொன்னுடுவாரு. சாமியாரோட முகம் வாடி போச்சு. அவருடைய வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடுச்சு. விஸ்வநாதன் சாமியார கோவமா முறைச்சு, சரியான திருடு சன்னியாசி நீ. இப்படிதான் ஏழைங்களை ஏமாத்தி பணத்தை சம்பாதிக்கிறியா? பாத்தியா, இன்னைக்கு உன்னோட திருட்டுத்தனம் வெளிவந்துருச்சு. இல்ல, இது உன்னோட பொண்டாட்டியோட தோஷத்தினாலதான் அதோட மகிமையை இழந்துருச்சு. அந்த போலி சாமியார் அங்கிருந்து தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணான். ஆனா விஸ்வநாதன் சத்தமா கத்தின உடனே வெளியில இருந்த வேலையாட்கள் வந்து அந்த சாமியார பிடிச்சு அவன் பையில இருக்கிற ஒரு தங்க நிற பெயிண்ட் டப்பாவையும் அதுல இருக்கிற நிறைய இரும்பு பொருட்களையும் எடுத்தாங்க. அப்ப அவன் ஏமாத்துக்காரன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. உடனே அவனை பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷன்ல போட்டுட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் புருஷன் பொண்டாட்டிய 2 பேரும் வீட்டு திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. விஸ்வநாதன் அமைதியா இருந்தான். ஏங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அந்த சுவாமிஜி சொன்ன மாதிரி இந்த யந்திரத்தை கழுவாம இருந்திருக்கணும். கழுவுனதுனாலதான் அதோட மகிமையே இழந்துருச்சு இன்னைக்கு. இல்ல, இன்னைக்கு நீ அதை கழுவுனதுனாலதான் நம்ம கைவிட்டு போக இருந்த நம்ம 10,000 ரூபாய் நம்ம கைவிட்டு போகாம நம்ம பணம் நம்மகிட்டயே ஆயிடுச்சு. இல்லனா இன்னைக்கு நம்ம பணத்தை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். அப்படின்னா இன்னைக்கு நான் செஞ்சது நல்ல காரியமாங்க. இன்னைக்கு நீ உன்னோட புத்திசாலித்தனத்தினாலதான் நம்ம பணத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்திருக்க. நீ உன்னோட அப்பாவி குணத்தினால அன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்ட. அந்த சுவாமிஜி தொட்டதெல்லாம் தங்கம் ஆகும் அப்படின்னா அவரே இரும்ப தொட்டு தங்கமாக்கி அந்த பணத்துல அவரு சந்தோஷமா வாழலாம்ல, எதுக்காக நம்மள மாதிரி ஏழைய தேடி வரலான்னு அன்னைக்கே நான் யோசிச்சிருக்கணும். இங்க பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, பூஜை அறையில ஒரு பொருளை வைக்கிறதுக்கு முன்ன நல்லபடியா கழுவி அதை சுத்தம் பண்ணி அப்புறமா தான் வைக்கணும் அப்படின்னு. பளபளன்னு ஜொலிக்கிறது எல்லாமே தங்கம் ஆயிடாதுன்னு நானும் அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். ஆனா உன்னோட பேச்சை கேட்காம உனக்கு அவ்வளவா புத்தி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு என்னோட காசை இழக்க இருந்தேன். ஆனா உன்னோட புத்திசாலித்தனத்தினால இழந்த காசை இன்னைக்கு மீட்டெடுத்துட்டோம். பரவாயில்ல விடுங்க. இன்னைக்கு நீங்க அந்த பணத்தை இழக்கல. இப்போ அந்த பணத்தை நம்ம என்னங்க பண்றது? இனிமே எந்த சுவாமிஜியை நம்பி அந்த பணத்தை ஏமாந்துடக்கூடாது. அந்த பணத்தை பேங்க்ல போட்டு வைக்கலாம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வட்டி வரும். அதுக்கப்புறம் நம்மளோட பிற்காலத்துக்கு அது உதவியா இருக்கும். விஸ்வநாதன் அந்த பழைய இரும்பு பொருளை தூக்கி தூரமா எரிஞ்சிட்டான். அத பார்த்து கௌரியும் ரொம்பவும் சிரிச்சா.
அன்னையில இருந்து விஸ்வநாதன் அவனுடைய பொண்டாட்டிக்கு எந்த அறிவும் இல்லாத மக்குன்னு சொல்றத நிப்பாட்டிட்டான். அதே மாதிரி அவன் சம்பாதிச்சு கொண்டு வர பணத்தை தன் பொண்டாட்டி கிட்ட தான் கொடுத்து வைக்க சொன்னான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, தன்னை தானே புத்திசாலின்னு எவன் நினைச்சுக்கிறானோ அவன் பார்வையில மத்தவங்க யாருமே புத்திசாலி இல்ல. நம்மள நாம புத்திசாலியா நினைச்சுக்கிறது இல்ல, மத்தவங்க நம்மள பார்த்து புத்திசாலின்னு சொல்ற அளவுக்கு தான் இப்போ நாம நடந்துக்கணும்.